சந்துரு தீபிகா சாய் மேலே கொடுத்த போலீஸ் கம்ப்ளைண்ட். போலீஸ் ஸ்டேஷனுக்கு சந்துருவும் தீபிகாவும் திருவண்ணாமலைக்கு வந்தும் வரலை. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போயிட்டு சோஷியல் மீடியாவில் எங்களுக்கு செருப்படி விழுந்ததா பொய்யா ஃபேக்கா நியூஸ் வேறு. மனசாட்சிக்கும் பயம் இல்லை, சட்டம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் மரியாதை இல்லை. போலீஸ் ஸ்டேஷனில் எழுதி கொடுத்துட்டு போனது. என் கணவருக்கும் சந்துருவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சந்துரு மதுரைக்கு சென்று விட்டார். இந்நிலையில் குடும்ப விஷயமாக சந்துருவிடம் பேச முயன்றபோது சந்துரு பேசாமல் அவர் நண்பர் ஸ்ரீசாயிடம் ஃபோனை கொடுத்து அவரை பேசச் சொல்லி சொன்னார். இது சம்பந்தமாக எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் மூலம் வாய் தகராறு ஏற்பட்டது. மேலும் ஸ்ரீசாய் எங்கள் கணவரின் குடும்பத்தைச் சேர்ந்த தீபிகாவை திருமணம் செய்ய போவதாகவும் அதனால் நாங்கள் இருவரும் பேசியதை தீபிகாவிடம் சொல்லி தீபிகா என் கணவரை பற்றியும் என்னை பற்றியும் குடும்ப உறவினர்களிடமும் சமூக நண்பர்களிடமும் அவதூறாக பேசி செய்யாத விஷயத்தை பழி போட்டதாகவும் மேலும் சந்துருவை பேசவிடாமல் தடுத்து மதுரைக்கு என் கணவரின் வீட்டிற்கு சென்றபோது வீட்டுக்குள் செல்லவிடாமல் தடுத்தும் பிரச்சனை செய்வதாக ஃபோன் மூலம் பயமுறுத்துவதாகவும் என் கணவர் பற்றி பெண்கள் விஷயத்தில் அவதூறு பேசியதாகவும் கொடுத்த புகாரின் பேரில் இன்று 15/9/2024 தேதி எங்கள் இரு தரப்பினரையும் காவல் நிலையம் அழைத்து விசாரணை செய்தீர்கள். விசாரணையில் மேற்படி ஸ்ரீசாய் மற்றும் அவர் திருமணம் செய்து கொள்ளப் போகும் தீபிகா இருவரும் இனிவரும் காலங்களில் வாட்ஸ்அப்பிலோ ஃபோன் மூலமாகவோ நேரிலோ என்னையும் என் கணவரை பற்றியும் எந்த விதத்திலும் யாரிடமும் அவதூறு பரப்ப மாட்டோம், செய்யாத பழி போட மாட்டோம், குடும்ப விஷயங்களில் தலையிட மாட்டோம் என்று எழுதி கொடுத்து ஸ்ரீசாய் உறுதியளித்துள்ளார். மேலும் எனது கணவரின் அண்ணன் சந்துருவிடம் நேரில் சென்றோ அல்லது ஃபோன் மூலியமாகவோ எங்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்கிறோம். தேவைப்படும் பட்சத்தில் சந்துரு பற்றி மதுரை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து நிவாரணம் தேடிக்கொள்கிறோம். நானும் என் கணவரும் ஸ்ரீசாயிடமோ தீபிகாவிடமோ இனிமேல் எந்த விதத்திலும் தொடர்பு கொண்டு பேச மாட்டோம் என உறுதியளிக்கிறோம். எனவே நான் கொடுத்த புகாரின் மீது நடவடிக்கை தேவையில்லை என கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு வித்யாதாரணி, சாட்சி, கார்த்திகேயன், நேதாஜி, ராஜேஷ். மதுரை அலங்காநல்லூரைச் சேர்ந்த மோகன் என்பவர் மகன் சந்துருவுடன் பழக்கம் ஏற்பட்டு நண்பர்களாக இருந்து வருகிறோம். மேற்படி சந்துரு சித்தி மகள் தீபிகாவை திருமணம் செய்ய உள்ளேன். இந்நிலையில் சந்துருவும் அவரது தம்பி கார்த்தியும் திருவண்ணாமலையில் சில வருடங்கள் ஒன்றாக இருந்துவிட்டு கருத்து வேறுபாடு காரணமாக மதுரைக்கு வந்துவிட்டார். இந்நிலையில் சந்துரு தம்பி கார்த்திகை பற்றி தீபிகா அவரது உறவினர்களிடம் அவரை பற்றி தரைக்குறைவாக பேசியது சம்பந்தமாக மேற்படி திருவண்ணாமலையில் வசிக்கும் கார்த்திக் மனைவி வித்யாதரணி சந்துருவிடம் பேச முயன்று சந்துரு பேசாததால் என்னை பேசச் சொன்னதில் பேரில் நான் பேசினேன். பின்பு இது சம்பந்தமாக வாட்ஸ்அப்பில் நான் மெசேஜ் போட்டதின் பேரில் எங்கள் இருவருக்கும் தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் இருவரும் ஒருவரை ஒருவர் பேசி திட்டிக் கொண்டு வாய் தகராறு ஏற்பட்டது. மேற்படி சந்துரு பேசாததற்கு நானும் தீபிகாவும் தான் காரணம் என எங்கள் இருவரின் மீதும் திருவண்ணாமலை கிராமிய காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் இன்று 15/9/2024 அன்று எங்களை அழைத்து விசாரணை செய்தீர்கள். விசாரணையில் நானும் தீபிகாவும் என்னை சார்ந்தவர்களும் இனிவரும் காலங்களில் வித்யாதரணியிடமோ கார்த்திக்கிடமும் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டோம். வித்யாதரணியின் கணவர் கார்த்தி பல பெண்களிடம் தவறாக அன்வான்ட் செக்ஸ் சாட் செய்ததாக மெசேஜ் செய்தேன்.
இது போன்று இனி உறுதிப்படுத்தாத எந்த செய்தியையும் பரப்ப மாட்டேன். தவறும் பட்சத்தில் காவல்துறை எடுக்கும் சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு கட்டுப்படுகிறேன். மேலும் சந்துரு மற்றும் கார்த்தி அவர்கள் புத்தகம் எழுத்து விஷயத்தில் அவரது சொத்து பிரச்சனையிலோ எந்த விதத்திலும் தலையிட மாட்டேன் என உறுதியளிக்கிறேன். மேலும் கார்த்தி மற்றும் வித்யாதரணி மதுரைக்கு வீட்டுக்கு வரும்போது அவர்களுக்கு எங்களால் எந்தவித அச்சுறுத்தலும் மற்றும் எந்தவிதமான இடைஞ்சலும் அவர்களை பற்றி அவதூறாக பேச மாட்டேன் என தெரிவித்துக் கொள்கிறோம். மேற்படி கார்த்தியும் வித்யாதரணியும் எங்கள் வாழ்க்கையில் தலையிட மாட்டோம் என எழுதி கொடுத்துள்ளனர். இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள ஸ்ரீசாய் சாட்சி பிரசன்னா ராஜேஷ். அப்போ சொல்றேன் நேர்ல வந்து பேசுறான், அந்த பிரச்சனை முடியலான்னு சொல்றேன். இல்ல அரசு, என்னால நேர்ல வர முடியாது அரசு. நான் ஆல்ரெடி ஜனவரி மாசமே வந்து பட்டதெல்லாம் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன் நான். நான் நேர்ல தான் வந்தேன். அப்ப வீட்டுக்குள்ள குழந்தைய கூட அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற, இப்ப இருக்க சூழ்நிலை வேற. என்ன நீ மட்டும் வான்னு சொல்றேன் நான். நான் மட்டும் வர மாதிரி இருந்தாலுமே வந்துட்டு என்னதை நம்பி தனியா வர முடியும்? என்னது நம்பினா? எனக்கு அவங்கள நம்ப முடியாது அரசு என்னால. அவங்க ஒண்ணு பேசுறாங்க, அன்னைக்குமே வீட்டுக்கு போங்க சர்டிபிகேட் எடுக்கலாம்னு சொல்றாங்க. ஹலோ வந்து நீ ஒண்ணும் இல்லடா, அந்த தங்கச்சிட்டையும் அப்பாட்டையும் உங்க சித்திட்டையும் மன்னிப்பு கேட்டு. இல்ல நான் மன்னிப்பு எனக்கு அவங்கதான், அவங்களும் எனக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு. குழந்தை விஷயத்தெல்லாம் அவ்வளவு இருக்கு. ஹலோ, எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. நான் நல்லா இருக்குன்னு சொல்றேன். சரி, உனக்கு தேவை அந்த கதையெல்லாம் நான் தலையிட மாட்டேன். எழுதி கொடுத்துட்டு சொல்லிடுறேன், இடத்த எழுதி கொடுத்துட்டு சொல்லிடுறேன். சரி, வேற என்ன சொல்ற? உன்னோட டிமாண்ட் என்ன சொல்லு. எனக்கு புத்தகத்துல உண்மையான நிலைப்பாடு என்னவோ அதையும். நீ சொன்ன அன்னைக்கு ரெண்டாவது புக் என் புக்குன்னு சொல்ற, சொல்லவே கிடையாது. முதல் போலீஸ் ஸ்டேஷன்ல பேசினாவன் பேசும்போது அவங்க தெரியாம என்ன சொல்லிருக்கலாம். தெரியாம எப்படி சொல்றதுல இல்ல 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 அது என்கிட்ட கேட்டதுக்குலாம் நான் வந்து தூக்கி போட்டு வந்துட்டேன்டா. என்ன அப்ப தூக்கி போட்டு வந்தானா டக்குன்னு முதல் புத்தகத்துல அவன் ஓவியம் மட்டும் தான் வரைஞ்சிருக்கான். கதை எழுதுனது என்னது, ரெண்டாவது புத்தகம் முழுக்க என்னது, 2 ஸ்கிரிப்ட் நான் எழுதுனது. இதுல சம்பந்தமே இல்லாதது வித்யாவோட லேண்டு. அந்த லேண்டுக்கும் இப்ப இவனுக்கு இது பிரச்சனைனா வித்யாவோட லேண்டு சம்பந்தமே இல்லாதது. அதான் அந்த விஷயத்த முடிச்சு கொடுத்துட்டு சொல்லிடுறத. பிரச்சனையை முடிச்சா எல்லாத்தையும் முடிச்சுட்டு போறத உனக்கு நல்லது, அவனுக்கு நல்லது. அதுதான் சொல்றேன். இப்ப பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னா நான் தனியா வர்றதோ இது பண்றதோ அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. என்னன்றத கண்டிப்பா இல்ல, நாலடா முடிச்சு தர்றேன். நீ என்ன நினைக்கிற? பழைய அரசு இல்லடா நானு. அரசு அவனை வக்கீல வந்துட்டு அவனுக்கு என்ன வேணுமோ டிராஃப்ட் ரெடி பண்ண சொல்லு. எல்லாமே ரெடி ஆயிருச்சு, ஓகே, இங்கிட்டு இருந்து எல்லாமே ஓகே, அங்கிட்டு இருந்து எல்லாம் ஓகே, அந்த டேல மீட் பண்ணிக்கலாம். ஹலோ, இப்ப நான் வக்கீல் டிராஃப்ட் ரெடி பண்ண சொல்றேன், அவனும் வக்கீல் டிராஃப்ட் ரெடி பண்ண சொல்லு. 2 பேருக்கும் ஓகேனா அங்க அப்படி முடிச்சுக்கலாம். இப்ப நான் பிளைண்டா வந்துட்டு எங்க இது பண்றது தெரியாம சுத்திக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு நான் எதுக்கு ஃபர்ஸ்ட் வரணும் எனக்கு தெரியல. முதல்ல நான் ஒரு தடவை வந்தேன், அதுல பயங்கரமா அடி வாங்கிட்டேன் ஜனவரி மாசமே. அன்னைக்கு இருந்த வேற மாதிரி வித்யாதரணியை கூட்டிட்டு வரதாண்டா இங்க பிரச்சனை. வித்யாதரணி எனக்கு எப்ப காருக்குள்ள தான் இருந்துச்சு, எத்தனை மணிக்கு இறங்கி வந்துச்சு, திருப்போணத்துக்கு வித்யாதரணி வந்துச்சா? எனக்கு நான் சொல்லவா, நீ அந்த பிள்ளைக்கே நீ சரண்டர் ஆகியிருக்க, அந்த பிள்ளைக்குள்ளேயே நீ லாக் ஆகியிருக்க மாதிரி எனக்கு ஃபீல். ஒரு நிமிஷம் அரசு, அதாவது இங்க கார்த்தியா பேசு. கார்த்தியா தான் நான் பேசுறேன். லாக் ஆயிட்டு இருக்கேன், சரண்டர்லாம் இல்ல. கார்த்தியா தான் நான் பேசுறேன், சரியா? நான் வந்துட்டு ஜனவரி மாசம் வந்த போது திருப்போண வீட்டுக்கு நான் போகும்போது நானும் உதவி மட்டும் தான் போனோம். வித்யா வந்துச்சான்னு கேளு நைட்டு. இல்ல. அடுத்த நாள் மதுரையில அலங்காநல்லூர்ல சர்டிபிகேட் எடுக்கும்போது வித்யா அடி வாங்க சொல்றேன். என்னையா எவ்வளவு இடத்துல அடி வாங்கி நிக்கிறேன் தெரியுமா? இனிமேல் வாங்க கூடாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவனும் நிம்மதியா இருக்கணும், நீ நிம்மதியா இருக்கணும்னா அவனும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து நிக்கணும். இன்ன வரைக்கும் எதுக்கு போன் பேச மாட்டான்? ஏன் அவன் போன் பேச மாட்டான் என்கிட்ட? சந்திர இப்ப 1 வருஷம் ஆச்சுல, நீ பேசுறல, தீபிகா பேச வைக்கிறான் இல்ல, சாயா பேச வைக்கிறான்ல, ஏன் சந்திர பேச மாட்டான் போன் என்கிட்ட? 1 வருஷம் ஆச்சுல, பேச சொல்ல. பிடிக்கல அவன்கிட்ட, சிம்பிளா சொல்லணும், உனக்கு பிடிக்கலடா. நீ பிடிக்கலடா. இது எப்படி இப்ப வந்துட்டு விஷயங்களை முடிக்கணும்னா என்னன்னா என்ன வந்து கொஞ்சம் கொலாவிட்டு இருக்க சொல்றேன். விஷயங்களை தானே கார்த்தி, நீ ஒரு விஷயம் தப்பா யூஸ் பண்ற. நீ யார்கிட்ட எல்லாம் இந்த விஷயங்கள் போகுதோ, நீங்க ஒரு 30 பேர்ட்ட சொல்லி 30 பேர் உனக்கு அகைன்ஸ்டா இருக்கேன். என்ன அகைன்ஸ்டா இருக்கானுங்க? யாருமே உனக்கு சரியா இல்ல எனக்கு தெரிஞ்சு. சரி, நாளைக்கு ஒரு ஸ்டேஷனுக்கு வர்றீங்க, ஒரு ஏதோதுன்னா உனக்கு சரியா வராது. ஸ்டேஷன் போறதே உனக்கு தான் பிரச்சனை.
சரி அரசு, அதுக்கு மேல எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க போலீஸ். நான் அதை பத்தி பேச வேணாம்டா. நான் என்ன சொல்றேன்னா, நீ ஏன்டா அதை விஷயம் அவங்க போலீஸ்காரங்க என்ன சொல்லியிருந்தாலும் என்கிட்ட சொல்ல வேணாம். நான் என்ன சொல்றேன், நீ கேஸ் கொடுத்ததே தப்பு. அந்த இடத்துக்கே வராதீங்கன்னே சொல்றேன். அப்படி வரதுனால உனக்கு தான் வரும். இதுக்கு நான் என்ன அந்த அளவுக்கு சில விஷயங்கள் அங்கிட்டு இருக்கு. நான் அதனாலதான் சொல்றேன், நீ வந்துட்டு அப்படின்னா நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு நாள் வா. நான் பண்ணது தப்பு. நான் என்ன இப்ப சந்துரு என்னை பொறுத்த வரைக்கும் சந்துரு சில தப்பு பண்ணிருக்கான். அவன் பண்ணதுதான் தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். அவன் தான் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். நீ வந்துட்டு சந்துரோட ஒரு பக்க கதைகளை கேட்டுட்டு அங்க 30 பேர் சொல்றாங்கன்றதுக்காக நீ மறுபடியும் என்ன நீ வந்து சொல்லிட்டு இருக்க. அவன் எனக்கு பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண சொல்ற? என்ன உனக்கு கெடுதல் பண்ண சொல்லு, எனக்கு புரியல. உனக்கு என்ன உனக்கு ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அவன் எனக்கு கொடுத்த மன உளைச்சலும், இப்ப எனக்கு கொடுத்துட்டு இருக்க பேரும் பழியும், ப்ரொடக்ஷன் ஆபீஸ்ல பண்ண விஷயங்களும், புத்தகத்துக்கு நடந்து உங்ககிட்ட பேசும்போது ஃபர்ஸ்ட் புக்கை பத்தி பேச போலீஸ்கிட்ட பேசும்போது நான் எழுதுனேன் சார் சேர்ந்துன்றேன். ஸ்பீக்கர்ல எல்லாரும் தான் கேட்டாங்க, பிரசனாவும் தான் கேட்டாரு. இப்ப இது பேர் பொய் இல்லையா? சொல்லு. எனக்கு என் குழந்தை விஷயம் ஒரு நிமிஷம், எல்லாத்தையும் மீறி எனக்கு குழந்தை தான் அரசு, இது இம்பார்ட்டன்ட். எல்லா விஷயத்தையும் மீறி மறுபடியும் சொல்றேன், என் குழந்தையோட உடல் கண்டிஷன்ல எல்லாருமே விளையாண்டுட்டு இருக்காங்க. நான் லேண்ட மறுபடியும் புஷ் பண்ணது காரணம் வந்துட்டு அவனுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்காக தான். என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அவ்வளவு கோவம் வந்துட்டு இருக்கு. என்னால அவன் ட்ரீட்மெண்ட்டை ஒழுங்கா பாத்துக்க முடியல. அந்த லேண்ட் மண்ணாக்கடியை நான் வித்துட்டு ஒழுங்கா அந்த பணத்துல அவனை ட்ரீட்மெண்ட் பாக்கணும் இவ்வளவு நாள் இது பண்ணிட்டு இருக்கேன். அழுத்தழுத்தி கேட்டு அந்த ஒரு லேண்ட் அவன் முடிக்காதனாலதான் மறுபடியும் எல்லா பிரச்சனையும் இழுத்துட்டு இருக்கு. அடுத்த மாசம் மெடிக்கல் செலவு இருக்கு. ஒரு வருஷமா முடிச்சு கொடுத்துட்டு இருக்கேன். என் குழந்தைக்கு மெடிக்கல் செலவு இருக்கு. எவ்வளவு கடன் வாங்க முடியாது? அவன் இந்த வீட்டுல யாருக்கிட்டும் சொல்லாம கொள்ளாம படத்துல வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஓடி போனான். 3 மாசம் சென்னையில இருந்துட்டு ஓடி போனேன். அவன் சொல்ல மாட்டான் ஓடி போனேன். சென்னையில இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கலாம். ப்ரொடக்ஷன் ஆபீஸ்ல போலீஸ் ஸ்டேஷன்ல யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இப்ப வரைக்கும் நீங்க எத்தனை பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என்னது அந்த பிள்ளை வித்யா போன் பண்ணி நேத்து முதற்கொண்டு எத்தனை பேர்ட்ட சொல்லிட்டு இருக்கு. எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இது வேணாம். இது நீங்க சொல்ல 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 உங்க குடும்பம்டா, இது ஒரே ஃபேமிலி. அவங்களுக்கு என்ன இருக்கு அரசு? எனக்கு எல்லாத்துக்குமே பிளைண்டா இருக்குது. சிம்பிளா சொல்லவா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் எப்படி அவ்வளவு ஒற்றுமையா இருந்தீங்க. இப்ப அடுத்த 10 வருஷத்துல நீ இப்படி இருக்க. திருப்பி 10 வருஷத்துல இது எல்லாம் மாறும். எல்லாமே மாறத்தான் செய்யும், ஒரே மாதிரி இருக்காது. அதனால வார்த்தைகள் செய்யற விஷயங்கள்லாம் ரொம்ப நானும் சொல்றேன். இப்ப நான் பண்ற விஷயம் எல்லாமே என் குழந்தைக்காக மட்டும்தான் நான் பண்றேன். என் குழந்தையோட உயிரை இடையில பணயமா வச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கிறதுக்கு ஒண்ணு நான் முட்டாள் கிடையாது. சொல்றீங்க டேய் இருடா, ஸ்டேஷன்ல வந்து திருவண்ணாமலை கம்ப்ளைண்ட் பண்றப்ப வித்யாதரணி இதை மட்டுமா பேசுச்சு, தேவையில்லாதெல்லாம் பேசிச்சு. என்னது நீ இருந்தியா ஸ்டேஷன்ல? என்ன பேசு அவங்க சொன்னது? எனக்கு டேய் திருவண்ணாமலை போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்கு எஸ்ஐயே தெரியும்டா. யாரு பேர் என்ன? ரகுபதி ஒரு ஆள் பேரு. அவர் பேர் எஸ்ஐ ரகுபதி. அங்க எஸ்ஐ ரகுபதி ரகுபதின்னு வேணா ஒருத்தர் இருப்பாரு. எஸ்ஐ ரகுபதி கிடையாது. சரி, அங்க 3 எஸ்ஐ இருப்பாங்கடா, 3-4 பேர் இருப்பாங்க. அதுல ஒரு ஆள் எனக்கு ரொம்ப வேண்டியவர். என்ன சொன்னாரு? அதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லலடா. இங்க நீ பெட்டிஷன் கொடுத்த ஒரு விஷயம், அந்த பிள்ளை தேவையில்லாம பேசி அந்த பிள்ளை திட்டு வாங்கினது தேவையில்லாமது. நான் என்ன சொல்றேன், உனக்கு என்ன தேவை அதை மட்டும் சொல்லு. உனக்கு இடம் தான் வேணும், பிள்ளைய பாக்கணும்னா அதை மட்டும் பேசுவா. நான் சொல்லிட்டேன், எனக்கு இடம் வேணும், என்னோட விஷயங்களை முடிச்சு கொடுத்த. இப்ப அவன் நாளைக்கு சைன் பண்ணிட்டா கூட எல்லா விஷயமும் முடிஞ்சு. நீ கேக்குற என்ன வேணும்? அவன் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்துட்டு வராம அங்க உட்காந்துக்கு நான் பேச பிடிக்கல, பேச இது பண்ணல, அப்படி பண்ணல இருந்தா நான் சொல்லவா, அவன் நீ நல்லா இருக்கணும் இன்னும் நினைச்சிட்டு இருக்காண்டி. நானும் அவன் நல்லா இருக்கணும் தான் நினைச்சிட்டு இருக்கேன் அரசு. அவன் ஒரு ஸ்டெப் வேற மாதிரி போனேன்னா வேற மாதிரி போயிடும். அவன் ரொம்ப உன் மேல இன்னும் அந்த அன்பு பாசத்தோடு இருக்கனால பண்ணதெல்லாம் மறந்துகிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம், என் மேல அன்பு பாசத்தெல்லாம் இருக்கிறத விட்டுட்டு என் குழந்தை மேல அட்லீஸ்ட் அது 1% வைக்க சொல்லு. குழந்தை மேல அவன் எப்படா நான் எப்படா பாத்து வைக்க முடியும்? என்னடா பைத்தியம் நீ வைக்க முடியாது. அதுதான் இந்த புத்தகத்துல வந்து நான் என்னதான் உனக்கு அண்ணனோ ஃப்ரெண்டா இருந்தாலும் ஆரம்ப பிரச்சனை புரியலன்னு சொன்னல, அதுதான் இந்த புத்தகத்துல வந்த பிரச்சனை. ஆரம்ப பிரச்சனை நீ பெத்த குழந்தைய நான் பாத்துக்கணும் அவன் வாய் விட்டதான் பிரச்சனை. அங்க இருந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட வித்யாதரணி ஃப்ரெண்டா இருக்கு. அப்பவே நீ அந்த பிள்ளை சந்திரதே ஏதாவது குறை சொல்லிட்டு இருக்கான். சொல்றேன் இதை சொல்றேன்னு. நீ அந்த இடத்துக்கு இந்த பிள்ளைய நீ இந்த இடத்துக்குள்ள விட்டதான் தப்பு. சரி அரசு, இது இந்த மாதிரி விஷயங்கள் தேவையில்லாத விஷயம். அந்த பிள்ளைய பத்தி என்கிட்ட தப்பா பேசாத விட்டுரு. இது வேற எங்கேயோ கொண்டு போகும் விட்டுரு. நீ வந்துட்டு இது தொடர்ந்து வந்துட்டு இது என்ன வேணும்னு கேக்குற. நான் என்ன வேணும்னு சொல்லிட்டேன். அது சார்ந்து நீ எதுவும் பேசாம மறுபடியும் இங்க உள்ளே வந்துட்டு இருக்கீங்க.
உள்ள நான் வரலடா. என்ன வேணும்னு உடனே நான் தெளிவா சொல்லிட்டேல, அந்த தான் அவனை பண்ணி கொடுக்க சொல்லு. அது ஸ்டேஷன்ல வந்து நீங்க அதை பேசலையே, நீங்க என்னென்னமோ பேசிருக்கீங்கன்னு தானே சொல்றேன். என்ன ஸ்டேஷன்ல வந்து என்னென்னமோ பேசுறீங்க? ரைட்டு விடு, நான் என்ன சொல்ல வரேன்னு எனக்கு அதை வாயில நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கல. சரி இப்ப நீ என்கிட்ட என்ன வேணும்னு கேக்குறல. ஆமா நான் உன்கிட்ட தெளிவா இப்ப சொல்லிட்டேன் என்ன வேணும்னு. ஆமா இப்ப நீ அதை அவன்கிட்ட சொல்லி இது பண்ண சொல்லு. ஆனா நீ வந்து எனக்கு அதை செஞ்சு கொடுக்கணுமே, நீ வந்து இங்க எனக்கு மன்னிப்பு கேட்கணும். நான் எதுக்கு வந்து மன்னிப்பு கேட்க? நான் வரமாட்டேன் அரசு, நான் வரமாட்டேன். அப்புறம் இந்த பிரச்சனை முடியாது கார்த்தி. சரி பாத்துக்கலாம் அரசு, விட்டு அரசு. ஏன்னா நீ சில பிரச்சனைகள் நீ வந்து வார்த்தையை விட்டு அப்பாவை பேசியிருந்தது அதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அவங்க ரொம்ப நொந்து போயிருக்காங்க. யாரு? உங்க அப்பா, உங்க சித்தி, உங்க தங்கச்சி. சரி நான் என்ன பேசினேன்? என்ன வார்த்தையை விட்டேன்? யாரு சொன்னா? யார்கிட்ட சொன்னேன்? நீ அவரவே தப்பா சொன்னில. யார்கிட்ட சொன்னேன்? யார்கிட்ட சொன்ன சொல்லு. நீ என்ன தப்பா சொன்னு எனக்கு இன்னும் டீட்டெயில் தெரியல, யார்கிட்ட சொன்னு தெரியல. உங்க அப்பாவையும் சித்தியும் சேர்த்து வச்சு ஒரு விஷயம் சொன்னியா? யார்கிட்ட மட்டுமா நீ சொல்லியிருக்க? யார்கிட்ட சொன்னேன்? அப்புறம் எப்படி அது தெரியும் அவங்களுக்குலாம்? யாருக்கு? இங்க பாரு, அதை நான் கேட்கணும் தெரியும்டா. அப்ப நீ தெரியல எனக்கு. அது வந்துட்டு அவங்க இமேஜினேஷன்ல அவங்க ஒரு விஷயம் பரப்பிட்டு இருக்க, நான் பொறுப்பு கிடையாது. வரைக்கும் நீ சொல்றத சந்துருட்ட மட்டும் தான் பேசிருக்கேன். சந்துரு சொல்றத உங்ககிட்ட மட்டும் தான் பேசுறேன். நான் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை நானு. சரியா? அப்படி எப்படி எல்லாரும் அவங்க தெரிஞ்சு அவங்க நொந்து போயிருக்காங்க. மெயினா உன் தங்கச்சி உன் மேல ரொம்ப கோவமா இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணணும்னா நீ வந்து பேசினா 10 நிமிஷம். அதே கோவம் எனக்கு இருக்கு, உனக்கு புரியலையா? எனக்கும் கோவம் இருக்கு. இப்ப நான் தான் அழிய போறேன் நீ முடிவு பண்ணி வச்சிருக்க அப்படின்னா உன் பாயிண்ட் ஆஃப் அப்படிதான் இருக்குன்னா அழிஞ்சிட்டு போறேன் நானு. சரியா? அழிஞ்சிட்டு போறேன், எனக்கு இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாது. இல்ல அவங்க சைடு இதை அழிய போறாங்கன்னா அதுவும் எனக்கு தெரியாது. விஷயங்களை ஈஸியா முடிக்கிற விஷயம் நல்லா கேட்டுக்கோ, சந்திர கையில மட்டும்தான் இருக்கு. எல்லா விஷயமும் இதெல்லாம் ஈஸியா நீ நினைக்கிற தெரியுமா? ஒண்ணு இதெல்லாம் ஈஸியா முடியணும்னா சந்திர கையில மட்டும்தான் இருக்கு. அவன் வாய் திறக்கணும், அவன் பேசணும், அவன் வந்து விஷயங்களை முடிச்சு கொடுக்கணும். அதை விட்டுட்டு சுத்தி சுத்தி மத்த சுத்தி என்னடா முடிக்கணும்ன்ற எனக்கு புரியல. அவன் பேர்ல லேண்ட் இருக்கிறதும் அவன் பேர்ல புக் இருக்கிறது பிரச்சனை. இது அப்பவே அவன் சைன் பண்ணி கொடுத்துருந்தானே எந்த பிரச்சனையுமே இல்ல. ஒரு வருஷம் அவன் சைன் பண்ணி கொடுக்கல, நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க யாரும்? அதெல்லாம் அவன் ரெடியா இருக்கேன். அதுக்கு இடையில இன்னைக்கு டிராஃப்ட் ரெடி பண்ண சொல்லு. இன்னைக்கு டிராஃப்ட் ரெடி பண்ண சொல்லு. ரெடியா இருக்காங்களே உனக்கு பொறுத்த ரெடியா இருக்காங்க. சிம்பிளா சொல்லவா? இப்ப நான் உன்கிட்ட காசு வாங்கியிருக்கேன், அதுக்காக நீ இவ்வளவு மட்டமா பேசினா ஓரா என் இசுக்கு தர முடியாதுன்னு சொல்லுவேன். நான் எங்க பத்தி பேசிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் நீ எவ்வளவு மட்டமா பேசினாங்க எனக்கு தான் தெரியும். போற இடங்கள்லாம் சென்னையில நீ அலங்காநல்லூர்ல வந்து பேசிட்டு இருக்க. சென்னைன்னு ஒரு கேங் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கேங். ஒவ்வொரு ரூம்லயும் போறப்ப சந்திர என்ன எவ்வளவு மட்டமா பேசி வச்சு இந்த வீட்டுக்குள்ள இருந்தப்ப நான் சொல்றது போன செப்டம்பர் மாசம். அதுக்கு நான் அவங்க சொல்றதுலாம் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் சந்திர உன்னை மட்டமா பேசுனதே கிடையாது. நான் சொல்றது சென்னையில இருக்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ப அவங்கெல்லாம் லூஸ், அவங்கெல்லாம் ஒரு கட்டுக்கதை பேசிட்டு இருக்காங்களா? சொல்லு. அவங்க எல்லாம் ஒரு கட்டுக்கதை பேசிட்டு என்ன பேசியிருக்காங்களா கேக்குறேன். இல்லடா நீ நல்லா இருக்கணும்னு சில விஷயங்கள் சொல்றேன், கேட்கறதும் கேட்காத உன் விருப்பம். நான் அதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்லலை. இல்ல அரசு, நான் மறுபடியும் இப்ப நான் பேசினது காரணம் தெரிஞ்சு நீ ஈஸியா முடியணும்னு யோசித்தேன்றதுக்காக தான் கூப்பிட்டேன். ஈஸியா முடியும்னா சந்திர கையில மட்டும் இல்லடா. என்ன எப்பயுமே சரி, நானும் உன்னை ஒரு 10 வருஷமா பாக்குறேன். நீ செய்யறது நீ பேசுறத சரின்னு முடியணும், சரின்னு பேசுற. அது என்னைக்குமே சரியாக வரல எனக்கு தெரிஞ்சு. சரி ஓகே விட்டுரு. நீ மறுபடியும் கேக்குறேன், உனக்கு இந்த பிரச்சனை முடியும்னா சந்திர கையில இருக்கு. நான் உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டா அட்ரஸ் பண்ணிட்டேன். சந்திருக்கு எனக்கு நான் சொல்றேன் ஒரு பொதுவான ஆளு, இதுக்கும் சந்திருக்கும் சம்பந்தமே இல்லடா. சரி எதுக்கு கழுத்து போட்டு குடுறா அப்படின்னா போட்டு போயிட்டே இருப்பேன். போட சொல்லு. நீ வந்து மன்னிப்பு கேளு. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? வந்து அவங்கள வந்து விஷயத்துக்கு தாய் போன அசிங்கப்படுத்திருக்க. யார்? நானு. அப்புறம் அரசு சத்தியம் பண்ணி யார்ட்டையும் சொல்லாதன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னீல. பற்று எங்க பாரு, நான் யாருக்கிட்டையும் நான் எதையுமே சொல்லல. என் வாயை தயவு செய்து கிண்டாத, என்னை கோவப்படுத்தாத. நான் யாருக்கிட்டையும் எந்த விஷயமும் சொல்லல. நான் கோவப்படுத்துற மாதிரி எல்லாம் பேசல. அரசு நல்லதுதான் சொல்றேன். சரி அரசு விட்டு.